யோகி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 17. இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நைட்டு வந்து கடலை எதுவுமே வந்து ஊற வைக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வம்சம் படத்தில் தேவயானி மேடம் வந்து அவங்க அப்பா வந்தோடனே பழைய இட்லி தான் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்லி உப்புமான்னு ஒன்று செய்வாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அஞ்சரைப்பட்டியில ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைச்சது. அதுதான் வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வச்சு தான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இந்த கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஊற வைக்கல, காலையில 6 மணிக்கு தான் ஊற வச்சேன். ஒரு 7 மணி வரைக்கும் 7:30 மணி வரைக்கும் ஊற வச்சேன், 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் நான் குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் தான் விட்டேன். நல்லாவே வெந்திருந்துச்சு. நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸா கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நவராத்திரிக்கு இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பா வந்து சாமிக்கு வந்து செய்வாங்க. இது நான் நவராத்திரி ஸ்பெஷலா வந்து நிறைய பேர் வீட்டுல இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கடலைப்பருப்பு வந்து வெந்ததுக்கு அப்புறம் அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் வந்து தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதில் வந்து நம்ம கிளறி விட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடலைப்பருப்பா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்கு. இந்த கடலைப்பருப்பை நம்ம வறு கடலைப்பருப்பாகவும் வந்து வச்சு செய்யலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு செஞ்சது. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, சாமிக்கும் வந்து பிரசாதமாக இதை வந்து செய்யலாம். ஸோ 2-in-1 ப்ராசஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை இன்னைக்கு கொடுத்துட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் வால்நட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வருது இல்லையா, அதனால ஒரு டைம் வந்து பருப்பும் இன்னொரு டைம் வந்து வால்நட்டும் சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு வால்நட் ஸ்நாக்ஸ் தான் வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அதுவும் அந்த கடலை பருப்புல அந்த தாளிப்புக்கு போடுற உளுந்து வந்து நடுநடுல மாட்டும் பார்த்தீங்களா சாப்பிடும் போது, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.